அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் பண்டைய கால தமிழகத்தில் சமூகம் பண்பாடும் என்ற தலைப்பில் இன்று நாம் வினாக்கள் பார்க்க போறோம். அதற்கு முன் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா, ஹதிகும்பா கல்வெட்டு யாருடையது? ஹதிகும்பா கல்வெட்டு யாருடையது? கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடையதுதான் ஹதிகும்பா கல்வெட்டு. இரண்டாவது வினா, சங்க காலம் என அழைக்கப்படும் கால அளவு என்ன? கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைதான் சங்க காலம் ஆகும். மூன்றாவது வினா, சங்க காலம் எந்த காலகட்டத்தை சார்ந்தது? இரும்பு காலம். சங்க காலம் இரும்பு காலத்தை சார்ந்தது. நாலாவது வினா, சங்க காலம் என்பது எந்த பண்பாட்டு காலத்தை சார்ந்தது? சங்க காலம் என்பது எந்த பண்பாட்டு காலத்தை சார்ந்ததுன்னா பெருங்கற்கால பண்பாடு. அஞ்சாவது வினா, தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது என்னும் கருத்தை கொண்டுள்ளவர் யார்? தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது என்னும் கருத்தை கொண்டுள்ளவர் யார்? பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட். ஆறாவது வினா, கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்ற அரசன் யார்? கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்ற அரசர் யார்? சேரன் செங்குட்டுவன். ஏழாவது வினா, பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்த சேர அரசர் யார்? பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்த சேர அரசர் யார்? சேரன் செங்குட்டுவன். எட்டாவது வினா, சேரர், பாண்டியர் மற்றும் 11 வேளிர் தலைவர்களின் கூட்டுப்படையை தோற்கடித்த சோழ மன்னன் யார்? கரிகால சோழன். இடம் கோவில்வெளி போர் தஞ்சாவூர்ல இருக்குது. ஒன்பதாவது வினா, கரிகால சோழனால் காவேரியின் குறுக்கே கற்களால் கட்டப்பட்ட அணை எது? கரிகால சோழனால் காவேரியின் குறுக்கே கட்டப்பட்ட அணை எது? கல்லணை. பத்தாவது வினா, சேரர், சோழர் மற்றும் 5 வேளிர் தலைவர்களின் கூட்டுப்படையை தோற்கடித்தவர் யார்? சேரர், சோழர் மற்றும் 5 வேளிர் தலைவர்களின் கூட்டுப்படையை தோற்கடித்தவர் யார்? பாண்டியன் நெடுஞ்செழியன். 11வது வினா, சேர அரசர்கள் குறித்த செய்திகளை வழங்கும் நூல் எது? சேர அரசர்களின் குறித்த செய்திகளை வழங்கும் நூல் எதுனா பதிற்று 10. 12வது வினா, கரிகாலனின் ஆட்சியின் போது அங்கு நடைபெற்ற வணிக நடவடிக்கைகளை பற்றிய விரிவான செய்திகளை வழங்கும் நூல் எது? பட்டினப்பாலை. பட்டினப்பாலையில தான் அந்த வணிகம் தொடர்பான செய்திகள்லாம் குறிக்கின்ற நூல். 13வது வினா, கொற்கையின் தலைவன் என போற்றப்படுபவர் யார்? கொற்கையின் தலைவன் என போற்றப்படுபவர் யார்? நெடுஞ்செழியன். 14வது வினா, பல வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்ட பாண்டிய மன்னன் யார்? பல வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்ட பாண்டிய மன்னன் யார்? முதுகுடும்பி பெருவழுதி. 15வது வினா, சோழ அரசர்கள் சூட்டிக் கொண்ட பட்டங்கள் என்ன? சோழ அரசர்கள் சூட்டிக் கொண்ட பட்டங்கள் என்ன? சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். 16வது வினா, சேர அரசர்கள் சூட்டிக் கொண்ட பட்டங்கள் என்ன? சேர அரசர்கள் சூட்டிக் கொண்ட பட்டங்கள் என்ன? ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை. ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை என்ற பட்ட பெயர்களாம் சேர அரசர்கள் சூட்டிக் கொண்ட பட்டங்கள். 17வது வினா, பாண்டிய அரசர்கள் சூட்டிக் கொண்ட பட்டங்கள் என்ன? மாறன், வழுதி, செழியன், தென்னர். மாறன், வழுதி, செழியன், தென்னர்லாம் பாண்டிய அரசர்கள் சூட்டிக் கொண்ட பட்டங்கள். 18வது வினா, கடையெழு வள்ளல்கள் என அழைக்கப்படுபவர்கள் யார்? பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான், நல்லி. 19வது வினா, கிளார் என்பவர் யார்? கிளார் என்பவர் கிராம தலைவர். 20வது வினா, இளவரசர் எவ்வாறு அழைக்கப்படுவார்? இளவரசர் கோமகன் என அழைக்கப்படுகிறார். 21வது வினா, இளவரசருக்கு இளையோர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? இளவரசருக்கு இளையோர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார்கள். 22வது வினா, நிலவரி மூலம் பெறப்பட்ட வரிகள் வருமானம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? நிலவரி மூலம் பெறப்பட்ட வரிகள் அல்லது வருமானம் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா
இறைன்னு சொல்றாங்க அது பேரு. 23வது வினா, அரசர்களின் 5 வித கடமைகளை என்னென்ன? அரசர்களின் 5 வித கடமைகள் என்ன? கல்வி கற்பதை ஊக்குவிப்பது, சடங்குகளை நடத்துவது, பரிசுகள் வழங்குவது, மக்களை பாதுகாப்பது, குற்றவாளிகளை தண்டிப்பது. ஸோ இதுதான் 5 கடமைகள். 24, சற்று தொலைவில் இருந்து எதிரியின் மீது ஏவுகணை போன்று வீசப்படுவதற்கு பெயர் என்ன? தோமாரம், அதாவது எரியீட்டி. 25வது வினா, மலையும் மலை சார்ந்த இடமும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மலையும் மலை சார்ந்த இடமும் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா குறிஞ்சி திணை. இந்த குறிஞ்சி திணையோட சிறு பொழுது என்னன்னா யாமம். 26வது வினா, காடும் காடு சார்ந்த இடமும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை. முல்லையோட சிறு பொழுது மாலை, முல்லை மாலை. 27வது வினா, வயலும் வயல் சார்ந்த இடமும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மருத திணை. வயலும் வயல் சார்ந்த இடமும் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு மருத திணை. மருதத்தோட சிறு பொழுது என்னன்னா வைகரை. 28வது வினா, கடலும் கடல் சார்ந்த இடமும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நெய்தல் திணை. நெய்தல் திணையோட சிறு பொழுது என்னன்னா ஏற்பாடு. 29வது வினா, வறண்ட நிலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பாலை திணை. பாலை திணையோட சிறு பொழுது என்னன்னா நண்பகல். 30வது வினா, எந்த அரசன் இசையின் 7 சுரங்கள் குறித்து பெரும் புலமை பெற்றிருந்தான்? அதாவது ஏலிசை வல்லான் என அழைக்கப்பட்டவர் யார்? கரிகாலன். ஏலிசை வல்லான் என அழைக்கப்பட்டவர் யாருன்னா கரிகாலன். 31வது வினா, பாடல் பாடும் புலவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பாடல் பாடும் புலவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? வானர், விரலியர். 32வது வினா, காலை நேர சந்தையின் பெயர் என்ன? காலை நேர சந்தையின் பெயர் என்னன்னா நாலங்காடி. மாலை நேர சந்தையின் பெயர் என்னன்னா அல்லங்காடி. மாலை நேர சந்தையின் பெயர் என்னன்னா அல்லங்காடி. 34வது வினா, சங்ககால மக்களின் முதன்மையான கடவுள் யார்? சேயோன் அல்லது முருகன். சங்ககால மக்களின் முதன்மையான கடவுள் யாருன்னா சேயோன் அல்லது முருகன். 35வது வினா, மூத்த பிலினியின் எந்த நாட்டை சார்ந்தவர்? அதாவது பிலினி எந்த நாட்டை சார்ந்தவர்? ரோம் நாட்டை சார்ந்தவர். 36வது வினா, முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளவர் யார்? முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளவர் யார்? மூத்த பிலினி. அந்த பிலினி இயற்கை வரலாறு எனும் நூலில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். 37வது வினா, ரோமானியரின் குடியிருப்பு இருந்த முசிறியில் எந்த கடவுளுக்காக கோவில் கட்டப்பட்டுள்ளது? ரோமானியரின் குடியிருப்பு இருந்த முசிறியில் எந்த கடவுளுக்காக கோவில் கட்டப்பட்டுள்ளதுன்னா அகஸ்டஸ் என்ற கோவிலுக்காக கட்டப்பட்டுள்ளது. 38வது வினா, எந்த ரோமானிய பேரரசர் இந்திய வணிகர்களால் ஏற்றுமதி செய்யப்பட்ட பட்டு எடைக்கு எடம் தங்கம் கொடுத்து பெற தகுதியானது என அறிவித்தார்? ஆர்னிலியன். ஆர்னிலியன் என்ற ரோம் பேரரசர் இந்திய வணிகர்களால் ஏற்றுமதி செய்யப்பட்ட பட்டு எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது என அறிவித்தார். 39வது வினா, ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த இடம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த இடம் படைக்கொட்டில் என அழைக்கப்பட்டது. 40வது வினா, அதாவது கடைசி வினா, படைத்தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? படைத்தலைவர் தானே தலைவன் என்று அழைக்கப்பட்டான். நண்பர்களே, இன்று நாம் பண்டைய கால தமிழகத்தில் சமூகம், பண்பாடு, சங்க காலத்தில் நடந்த பல்வேறு தகவல்களை இன்று நாம் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை இதே போல விடுமுறைகளில் சந்திக்கிறோம்.